ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கை அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கை மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கை அருளல் தொழிலையும் புரிகின்றன. எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுகிரகம் என்ற 50 தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாவுக்கு அருள் புரிகின்றார். இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகள் நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 26/3/2026 கிழமை, வேலைக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் பங்குனி 12வது நாள், அசோகாஷ்டமி, திருப்பரங்குன்றம் முருகன், அன்ன வாகனத்தில் பவனி, நெல்லை நெல்லையப்பர் புறப்பாடு, சென்னை மல்லீஸ்வரர் திரு வீதி ஊழா, திதித்துவம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி அஷ்டமி மதியம் 2:56 வரை. இன்றைய நிலப்பு நட்சத்திரம் திருவாதிரை, இரவு 7:05 வரை. யோகம் மரண அமிர்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று மேல்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, தலைப்பு, பிரதோஷ தோஷம் நீங்க. ஒருவர் பிறவி எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களையும் சேர்த்து பிறவி தோஷம் என்று கூறுகிறோம். இவ்வாறு ஏற்பட்ட பிறவி தோஷத்தை நீக்குவதற்காக செய்து கொள்ளும் பரிகாரம்தான் பிரதோஷ பரிகாரம் என்பதாகும். தேவர்கள், அசுரர்கள் கடலை கடைந்த பொழுது தோன்றிய விஷத்தை சிவபெருமான் உண்டு அனைவரையும் காத்த நாளே பிரதோஷம் என்பதை நாம் அறிவோம். அத்தகைய பிரதோஷ நாளிலே நந்தி பகவானை வழிபட்டால் நம் பிறவியில் உள்ள தோஷங்கள் விலகுவதோடு எதிரிகளால் நமக்கு உள்ள தொல்லைகளும் விலகி போய்விடும். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷ நாள்களில் மாலை 4:30 மணி முதல் 7 மணிக்குள் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறும். ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு தனக்குள்ள துயர்களை
நந்தி பகவானுடைய காதிலே சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்தால் 5 வருடங்கள் தினமும் ஆலயத்துக்கு சென்று வந்தால் கிடைக்கும் பலன் ஒரே நாளில் கிடைக்கும். இந்த முக்கியமான பிரதோஷத்தால் வழிபட்டால் ஏற்பட்ட பலன்கள் நோய் நீங்கி நலம் பெறலாம், கடன் தொல்லை நீங்கி தனம் பெறலாம், துன்பம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம், பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், அறியாமை என்னும் இருளில் கல்வி மேம்படலாம், குழந்தை செல்வம் கிடைக்கும், செல்வம் உயர்ந்து செழிப்பான வாழ்வும் வாழலாம். 2வது பரிகாரம், பிரதோஷ தினத்தில் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் அன்றைய நாட்களில் தங்களுடைய பகுதியிலே உள்ள காளை மாட்டை 3 சுற்று சுற்றி வந்து வாளை தொட்டபடி தங்கள் கோரிக்கையை சிவபெருமானை நினைத்து சொல்ல வேண்டும். இதனால் இந்த பலாபலன்கள் நல்ல பலாபலன்கள் நமக்கு கிடைத்து நன்மையை பெறலாம். நாளைய தினம் குடும்ப தோஷம் நீங்க அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்ட உதவும் அற்புதமான பகுதி இது. கடந்த சில தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவி இவர்களுடைய ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களுடைய ஸ்தானத்தை நாம் பார்த்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். யாராருக்கெல்லாம் படித்த மனைவி அமையும் என்பது, அதற்கான கிரக இணைவுகள் என்ன? 7ஆம் அதிபர் புதனோடு கூடி நின்று புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க படித்த மனைவி அமையும். 7ஆம் அதிபர் புதனாகி அவர் பலம் பெற்றிருக்க படித்த மனைவி அமையும். 7ஆம் அதிபர் பலத்துடன் இருக்க குரு பார்வை பெற்றிருக்க படித்த மனைவி அமையும். ஏதேனும் ஒரு அம்சத்தில் புதன் சம்பந்தம் 7ஆம் இடத்திற்கு கிடைக்க படித்த மனைவி அமையும். 9ஆம் அதிபர் புதனின் நட்சத்திரத்தில் நிற்க படித்த மனைவி அமைவார். யாராருக்கெல்லாம் திருமணம் நடைபெறுவது இல்லை. 7லே செவ்வாய் சூரியன் கூடி 7ஆம் அதிபர் நீச்சம் பெற்றிருந்தால், மோசமான தசை இருந்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. 7லே சூரியன் கேது கூடி இருக்க 7ஆம் அதிபர் 6, 8, 12 இருக்க திருமணம் நடப்பது இல்லை. 40-45 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். கடுமையான செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமணம் நடப்பதில்லை. 45 வயதுக்கு மேல் தான் திருமணம் நடைபெறும். கால சர்ப தோஷம் கடுமையாக இருக்க குருவின் பார்வை பெறாமல் இருந்தால் திருமணம் நடப்பதில்லை. 45 வயதுக்கு மேல் தான் திருமணம் நடைபெறும். 2, 7, 8 ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருக்க திருமணம் நடப்பதில்லை. 45 வயதுக்கு மேல் தான் திருமணம் நடைபெறும். 8ல் சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் வேறு அசுபர்கள் கூடியிருக்க பெண்களுக்கு திருமணம் நடப்பதில்லை. 45 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனத்திலே இணையும் சனி புதன் இந்த ராசிகளுக்கு ஜாக்பாட் நிச்சயம். ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் நவகிரகங்கள் நிலையானது ராசி பலன் கணிப்பிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக சனி பெயர்ச்சிக்கு இந்து மதத்தில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. காரணம், சனி பகவான் நீதியின் கடவுளாய் அறியப்படுகின்றார். சனி பகவான் நாம் செய்யும் கர்ம வினைக்கு ஏற்ப, அதாவது பாவ புண்ணியங்கள் ஏற்ப வாழும் காலத்திலே அதற்கான பலன்களை பாராபட்சம் பாராது கொடுத்து விடுவார். அதுபோல கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படும் புதன் பகவான் அறிவாற்றல், தகவல் தொடர்பு மற்றும் கல்வி ஆகியவற்றின் காரணியாய் திகழ்கின்றார். இந்த 2 கிரகங்களின் அரிய சேர்க்கையானது மீன ராசியிலே நிகழ உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி சனி மற்றும் புதன் இணைவதால் அதனுடைய தாக்கமானது 12 ராசிகளிலும் பிரதிபலித்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் வாழ்விலே மகத்தான சாதக மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அப்படி அதிர்ஷ்டத்தின் உச்ச பலன்களை பெறப்போகும் ராசிகளை குறித்து இங்கே நாம் பார்க்கலாம். முதலிலே மீன ராசியின் முதல் வீட்டில் குறித்த சனி புதன் சேர்க்கை நிகழ்வதால் இவர்களின் நீண்டகால கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். குறிப்பாக சனியின் ஆசியால் நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். புதன் நிலையால் இவர்கள் சிந்தனையிலே தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்கள் வெற்றி அளிக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நீண்டகால
போராடி வந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே கூடி வரும். எதிர்பாராத வகையிலே பெரிய தொகை பணம் கைக்கு வரும் வாய்ப்பும் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் 4வது வீட்டிலே சனி மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ்வதால் இவர்களின் வாழ்வில் பல்வேறு வகையில் சாதக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தொழில் ரீதியில் இதுவரையில் இல்லாத வளர்ச்சி ஏற்படும். இந்த ராசியினருக்கு போனஸ் பணம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம். சனி கொடுக்க முடிவு செய்துவிட்டால் நிச்சயம் அதை கொடுத்தே தீருவார். எனவே ஏதோ ஒரு வழியிலே பண வரவு கிடைக்கும். புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் காணப்படுகிறது. தொழில் ரீதியாக நீண்ட காலமாய் இருந்த குழப்ப நிலை மாறும். ரிஷபம் 11வது வீட்டிலே சனி புதன் சேர்க்கை நிகழ உள்ளது. அதாவது இந்த ராசியில் சனி லாபஸ்தானத்தில் அமர்வதால் இவர்கள் நிதி வளர்ச்சியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் பின்னர் யாராலும் தடுக்க முடியாது. வருமானத்தில் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். புதிய வழிகளில் அதிக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கொடுத்த கடன்கள் சரியான நேரத்தில் வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு பொற்காலமாய் இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை கேட்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும். இதனால் கையிருப்பு குறையலாம். மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீடு. உடல் நலம் சீராகும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும். இதனால் கையிருப்பு குறையலாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். உடல் நலம் சீரார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பையும் மகிழ்ச்சியான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்தன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கட்டாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்தனர். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பதில் மதிப்பு கூடுகின்றனர்.
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும், பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும், வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியரின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். உறவினர் நண்பர்கள் நெருடல்கள் வந்து நீங்கும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள், கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்கள் நெருடல்கள் வந்து நீங்கும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள், கவனம் தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும், பெற்றோரின் விருப்பங்கள் நிறையும், பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி, உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும், பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி, உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் மதிப்பு கூடுகின்ற நாள், மகிழ்ச்சியை அள்ளி வந்து கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு உதவி செய்யும். கூடுதலாக வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும், பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும், வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும், நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள், வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள், உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும், தேவையானது பூர்த்தியாகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும், பிள்ளைகள் ஆறுதல் கிடைக்கும், வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். ஆழம் நட்சத்திரத்தை சார்ந்த நவீன மின்னணு சாதனங்களை வாங்கும், வியாபாரத்தை அதிரடியான செயல்களை போட்டியை சமாளிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும், தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள். சிலர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம், கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். வீட்டிலும் வெளியும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம், கவனம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். நயமாக பேசுவோரை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறும். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுவோரை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பேச்சில் அதிகம் நிதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை. சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பேச்சில் அதிகம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கலான சவாலான வேலைகளெல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து
நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.